ரஷ்யா இப்பதான்ப்பா உருப்படியான வேலைய பார்த்திருக்கு அப்படின்னு நம்ம ஆட்களே சொல்ற லெவல்ல சம்பவம் ஆயிப்போச்சு. அதுதான் விரிவா பார்க்க போறோம். ரஷ்யாவ பொறுத்தவரையும் 2 சம்பவம் பண்ணியிருக்கு. ஒண்ணு வழக்கம் போல தான். என்ன அப்படின்னா, பெரிய அளவு ஆளில்லா விமானங்கள் 600க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த தூக்கிட்டு போயி, ஒரு சில முக்கியமான டார்கெட் அப்படின்னு மட்டும் சொல்றார்கள். உக்ரைன பொறுத்தவரையும் இல்ல, இல்ல அது மொத்தமும் குடியிருப்பு அம்புட்டு அப்பாவி மக்கள் அப்படின்ட்டாய்ங்க. இப்ப சமீபத்தில பாகிஸ்தான் கூட அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்துனாய்ங்க. அந்த கிராமமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணாய்ங்க. அந்த மாரி பண்ணி தொலைக்க வேண்டியது தானே! அது இல்லைல்ல. அப்ப ராணுவ டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. தாராளமா எடுத்துக்கலாம். அதனால அது முழுக்க முழுக்க முக்கியமான டார்கெட் அப்படின்னு இவங்க சொல்றது ராணுவத்தோட உயர் அதிகாரிகள், இல்ல ராணுவத்தோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்கள மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். 600க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானம். வழக்கம் போலவே உக்ரைன் ராணுவம் இத மறுத்துருச்சு. உக்ரைன் ராணுவம் கிடையாது, அரசாங்கம் மறுத்துருச்சு. உக்ரைன் ராணுவத்துக்கு வேற வழியே இல்லையே! சண்ட போட்டே ஆகணும். ஆனா தோத்து போவோம்ன்னு கன்ஃபார்மா தெரியும். உரிய பேக்கப் இருக்காது. உரிய பிளான் இருந்தாலும் அத கெடுத்துப்புடுவாய்ங்க. இல்ல சார் இந்த லொகேஷன தான் நம்ம இப்ப காப்பாத்தணும் அப்புட்ன்னா, மெனக்கெட்டு ஜெலன்ஸ்கி அதுக்கு ஆப்போசிட்ல ஏதாச்சும் ஒரு லொகேஷன் இருக்கும். அங்க அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஏன் அப்புட்ன்னா, மைலேஜ் இல்லாத வேலைய எடுக்கிறது தான்டா என் பொழப்பு அப்டிம்பாராட்டுக்கு. யாரு கண்டா? அவர்களோட சீக்ரெட் மீட்டிங்லாம் நம்ம பார்த்தது இல்லைல்ல. ஃபுட்டேஜா ரிலீஸ் பண்றது இல்லையா அவர்கள்? ஓ! அது வேற பண்ணுவாய்ங்கன்னு நீ ஆசைப்படுறியோ? அப்டின்னு திட்டக்கூடாது. இது ஒரு பக்கம் நடக்க, அடுத்தது தான் சம்பவம். பொதுவாவே இந்த மாரி சம்பவம் நடந்தோனே உக்ரைனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். பொத்துக்கிட்டு வரவும் மைலேஜ் இல்லாத விவகாரத்த தொடுவாய்ங்க. இந்த தாட்டி நான் மிகப்பெரிய சம்பவம் பண்றேன் பாருங்க அப்படிங்கிற மாரி ரஷ்ய அதிபர் தங்கக்கூடிய ரெசார்ட், ரஷ்யாவோட முக்கியமான ஆட்கள் தங்கக்கூடிய உள்வட்டம், வெளிவட்டம்பாய்ங்கல்ல. அந்த பயபுள்ளைக பூரா தங்கக்கூடிய ரெசார்ட்ட தாக்கிப்பட்டார்கள். கிரெம்ளின தாக்குனதுக்கே பெரிய மைலேஜ் இல்ல. இவர்கள் தங்கக்கூடிய ரெசார்ட்ட தாக்குனா என்ன மைலேஜ் வந்துற போது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை அறிவிச்சுட்டாய்ங்க. 3 பேர் இறந்துட்டார்கள். 16 பேர் காயமுற்றிருக்கார்கள். இது வந்து எல்லை மீறின செயல். ஏறக்குறைய கிரீன் ஜோன காட்டிலும் முக்கியமான இடம். இதுக்கான உரிய பதிலடி இருக்கு அப்படின்னு சொல்லி நிர்வாகம் அதோட நிறுத்திக்கிச்சு. ஆனா ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த விவகாரத்துக்கு கோட் பண்ணாம இதுக்கு அடுத்து முழுக்க முழுக்க உக்ரைன் சேட்டை பண்ணுது அப்படின்னா, உக்ரைனுக்கு எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய இந்த நேட்டோ பயலுக தான் அப்படின்னு சொல்லி மொத்தமா மார்க் பண்ணிட்டாரு. ஐரோப்பா, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்காலாம் பிரிக்கல. நேட்டோ கூடைக்குள்ள எவன் எவன் இருக்க, அதுல எவன் எவன் உண்மையிலேயே சேட்டை பண்ற, உண்மையிலேயே பின்னாடி இருந்து சேட்டை பண்ற, 2 பேருக்கும் மிதி வாங்க போறீங்கடா அப்படின்னு சொல்லி நேரடியாவே அவர் அறிவிச்சுட்டாரு. அறிவிச்சது மட்டும் கிடையாது. ரஷ்யாவோட ஓர்ஸ்னிக் போன்ற ஏவுகணைகள் S-400 அதுக்கும் அடுத்த வெர்ஷன் அதே மாரி ஆளில்லா விமானங்கள், இந்த மாரி நவீனமான ஆயுதங்கள் களத்துல இருக்குங்கிறத தாண்டி, அதோட புரொடக்ஷன் அப்படிங்கிறது பெரிய லெவல். யாரும் எதிர்பார்க்காத லெவல்ல தட்டி தூக்கிட்டு இருக்கோம். அசந்தேன்னா மாட்டிக்குவ அப்படிங்கிற மாரி பெரிய அளவுல சம்பவமா அவர் பதிவு பண்ணிட்டாரு. எதற்கு அப்படின்னா, உட்கார்ந்து மெனக்கெட்டு இதுதான் அப்படிங்கிற மாரி ரஷ்ய எதிர்ப்பு அப்படின்னு நேட்டோ சுத்திக்கித் திரியுது. அந்த நேட்டோவ சுத்தல்லே விட்டுருவோம். பாதி நேட்டோவுக்கு சுத்துறதுக்கு கூட வாய்ப்பு தரமாட்டோம் பார்த்துக்க அப்படின்ட்டார்கள். காரணம் பிரம்மாண்டமான ஆயுதங்கள் தயார் நிலையில இருக்கு. ஒரு யுத்தம் அப்படின்னு வெடிச்சுட்டா, ரஷ்யாவோட வார் மிஷின் அப்படிங்கிறது ஃபுல் மோட்ல இயங்கும். உங்க நிலைமைய யோசிச்சு பார்த்துக்கங்க. அவனுக்கு சப்ளை பண்ணியே ஷெல்ஃப் காலி அப்படின்னு ஓரமா உட்கார்ந்து முக்கிக்கிட்டு இருக்க. ரஷ்யா இறங்கி அடிச்சுச்சுன்னா பார்த்துக்க அப்படின்னு சொல்ட்டாரு. இது மட்டும் கிடையாது. இப்ப அத்துமீறல்கள், அதாவது எஸ்டோனியா வான்பிறப்பு, போலந்து வான்பிறப்பு இந்த மாரி விவகாரங்கள் கூடுதலாவே ஆகுது. ரஷ்யா சிம்பிளா கடந்து போயிருது. 2 செகண்ட் மாறிட்டு திருப்பி ட்ராக்குக்கு வந்திருப்பாய்ங்க எங்க பயலுக அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா எஸ்டோனியாக்குலாம் போர் விமானம்லாம் ஒண்ணும் போல. சரக்கு விமானங்கள் தான் போது. அதுவும் கலிங்கன்கிராட்டுக்கு ரூட்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. நீயா மாறிடுச்சுங்கிற, மாறலைங்கிற, 12 நிமிஷங்கிற, 8 நிமிஷங்கிற அப்படின்னு சொல்லி பெருசாவே எடுத்துக்கல. ஆனா தொடர்ந்து நடக்குது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, சைனா தைவான் ரேஞ்சுல பண்ற ரேஞ்சுக்கு மாறி போயிரும். ஆனா இது ரஷ்யா போயிட்டு, போயிட்டு சிக்னல உபயோகிச்சு தாக்குதல் நடத்தி, ஹிட்டா இல்லையா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாய்ங்க. தாக்குதல் பண்ணிட்டு ஹிட் இல்லையா, எங்க கேப்பு பார்த்து திருப்பி தாக்கு அப்படின்னு களத்துல இறங்கிருவாய்ங்க. அதனால ஒட்டு மொத்தமா ஒரு பயத்துல இருக்காய்ங்க. இது போக பிரான்ஸ் எல்லாம் உஷாராயிருச்சு. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா சீக்கிரம் யுத்தத்த முடிக்கணும் அப்படின்னு பிரான்ஸ் முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டார்கள். அப்படியே மேக்ரானும் அடுத்து பேச ஆரம்பிச்சுருவாரு. ஜெர்மனி இதே சட்டைய போடலாமா? இல்ல நம்ம வேற சட்டைய போட்டு வந்து மெர்சலா காட்டி விட்டுருவோம் அப்படி சான்சலர் மெர்சும் சுத்திக்கிட்டு இருக்காரு.
இப்படி இரு பெரும் நாடுகளும் அங்கிட்டு போகும்போது, அடுத்த கட்ட ஆட்கள் என்ன செய்வாய்ங்க? 10 நாள் குதிப்பாய்ங்களா? அதுவுமே சந்தேகம் தான். இந்த கிரேட் பிரிட்டன் உள்ள வர வாய்ப்பில்ல. இந்த தடவ அதாவது மைலேஜே இல்லாத விஷயத்த செஞ்சு, உக்ரைன் ராணுவத்தையே பலி குடுத்துட்டு இருந்த ஜெலன்ஸ்கி, இந்த தடவ ஒரு மாற்றத்துக்காக அதே மைலேஜ் இல்லாத விவகாரம், தனக்கு புடிச்சதும், தெரிஞ்சதையும் செஞ்சு, ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பலி குடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.